பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவங்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவோம். இப்படி மேடைகள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் நம்ம தினமும் ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் பெண் குழந்தைகளை வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. வீட்டை விட்டு தினமும் பள்ளிக்கு செல்கிற அந்த பெண் குழந்தைகளுக்கு அடுத்த பெற்றோராக இருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெற்றோர்களை விட அதிக நேரம் அந்த குழந்தைகள் செலவிடும் பள்ளி ஆசிரியர்களும் அந்த பள்ளியை நடத்தக்கூடிய நிர்வாகிகளும் தான். ஆனால் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவங்களே அந்த பிஞ்சுக்கு சாத்தானா மாறினா, அதுவும் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு ஆசிரியரே இந்த கொடூரத்தை செஞ்சால் அதை என்னென்னு சொல்கிறது? பன்ருட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் வெறும் 6 வயசே ஆன ஒரு 2ஆம் வகுப்பு பிஞ்சு குழந்தைக்கு நடந்த இந்த பகீர் கொடூரம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கொதிச்சு எழ வச்சிருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த 24 வயசு ஆபாச வாத்தியார் அகஸ்டின் செஞ்ச கொடூரம் என்ன? பார்க்கலாம். இது INT வயர் கிரைம் ஸ்பாட். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பக்கத்தில் இருக்கிற சாத்திப்பட்டுங்கிற ஒரு கிராமம். சுற்றி அடர்ந்த முந்திரி காடுகள் அமைச்ச ஒரு அமைதியான சூழல். அங்கே தான் மதர் தெரசா அப்படிங்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி இயங்கிட்டு வருது. LKGயிலிருந்து +2 வரைக்கும் சுமார் 1200 பிள்ளைகள் படிக்கிற ஒரு பெரிய பள்ளி இது. இந்த பள்ளியில் தான் அந்த கிராமத்தை சேர்ந்த கூலி வேலைக்கு போகிற ஒரு தம்பதியோட செல்ல மகள், வெறும் 6 வயசே ஆன அந்த பிஞ்சு குழந்தை 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரும். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்னைக்கு வழக்கம் போல் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அந்த குழந்தை வந்ததும் வராததுமா தொடர்ந்து வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பதறிப்போன அம்மா, என்னடி ஆச்சு செல்ல உனக்கு அப்படின்னு கேட்டதும் அம்மாவோட மடியில் விழுந்து அலறிக்கிட்டே அழுதுகிட்டு, அம்மா நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு கதறுது அந்த பிஞ்சு குழந்தை. அதிர்ச்சி அடைந்த அந்த தாய் குழந்தையை மெல்ல சமாதானப்படுத்தி, என்னடி ஆச்சு, பயப்படாமல் சொல்லுன்னு தனியாக கூப்பிட்டு மெதுவாக விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த 6 வயசு பிஞ்சு குழந்தை சொன்ன அந்த விஷயங்கள் அந்த தாயோட நெஞ்சை அப்படியே பிளந்துருக்கு. அம்மா, இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போனதும் காலையில் 11 மணிக்கு இன்டர்வல் விட்டாங்க. எல்லா பசங்களும் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் எங்கள் கிளாஸ் டீச்சர் அகஸ்டின் மட்டும் என்னை கிளாஸ்லேயே இருக்க சொன்னார். திடீர்னு சார் முட்டி போட்டுட்டு என் பக்கத்தில் வந்தார். அந்த பிஞ்சு குழந்தை தனக்கு நடந்த அந்த அநியாயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த தாய் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. உடனே கூலி வேலைக்கு போயிருந்த தன்னோட கணவருக்கு ஃபோனை போட்டு கதறி விஷயத்தை சொல்ல இந்த தந்தையும் துடிச்சு போயிட்டார். மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 9:30 மணி அந்த பிஞ்சு குழந்தையோட அம்மா, அப்பா, உறவினர்கள், ஊர் மக்கள்னு ஒரு பெரிய கூட்டமே திரண்டு அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. நேராக கிளாஸ் ரூமுக்குள்ளே போய், டேய் எவன்டா அந்த வாத்தி அகஸ்டின் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே தேட ஆரம்பித்தாங்க. அந்த அகஸ்டினுக்கு வயசு வெறும் 24 வயசு தான். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியிலேருந்து தினமும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கான். அந்த ஆபாச வாத்தியாரை கண்டுபிடிச்ச பெற்றோரும் ஊர் மக்களும் அவனை அங்கேயே ரவுண்டு கட்டிட்டாங்க. விஷயம் கைமீறி போகிறத உணர்ந்த பள்ளி நிர்வாகம் உடனே பக்கத்தில் இருக்கிற காடம்புலியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ண அடுத்த 25வது நிமிஷத்தில் காடம்புலியூர் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தன்னோட டீமோட பள்ளிக்குள்ளே விரைஞ்சு வரார். இன்னும் கொஞ்ச நிமிஷம் போலீஸ் வர்றதுக்கு தாமதமாகியிருந்தால் கூட அந்த மிருகத்துக்கு ஊர் மக்கள் அங்கேயே வச்சு தர்மடி கொடுத்து இந்த தவறுக்கான தீர்ப்பை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அவனுக்கு மட்டுமல்ல, அந்த பள்ளியே சூறையாடப்பட்டிருக்கும். வேகமாக வந்த போலீஸ் அந்த காம மிருகம் அகஸ்டினை அள்ளி போலீஸ் வேனில் தூக்கி போட்டுட்டு போனாங்க. அவங்ககிட்ட முதற்கட்ட விசாரணை நடத்திட்டு உடனே இந்த கேஸை பன்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றினாங்க. மகளிர் போலீஸ் அதிகாரிகள் அந்த 2ஆம் வகுப்பு பெண் குழந்தைகிட்ட ரொம்ப பொறுமையாக விசாரித்தாங்க. கூடவே பெற்றோர் மற்றும் பள்ளி நிர்வாகத்துக்கிட்டையும் ரொம்ப டீட்டெயிலாக விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் இன்னொரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளியில் வந்திருக்கு. இந்த அகஸ்டின் இந்த பள்ளியில் வேலையில் சேர்ந்து வெறும் 1.5 மாதம்தான் ஆகுது. ஆனால் இந்த விஷயம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது, இவன் ஏற்கனவே இன்னும் பல சின்ன குழந்தைகள்கிட்டையும் இதே மாதிரி கொடூரமாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற அந்த பகீர் உண்மை வெளியில் வந்திருக்கு. பன்ருட்டி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் அவனை வச்சு தீவிர விசாரணை நடத்தினாங்க. இப்போ அவன் மேலே கடுமையான போக்சோ சட்டம் பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு பன்ருட்டி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஆனால் 6 வயசு பிஞ்சு குழந்தையோட வாழ்க்கையில் விளையாடுற இந்த மாதிரியான மனித மிருகங்களுக்கு வெறும் போக்சோ சட்டம் சிறை தண்டனை மட்டும் போதுமா?
பாடக்கணக்கு சொல்லித்தர வேண்டிய இடத்துல காம கொடூரத்தை காட்டின இந்த மிருகங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியான நீதியாக இருக்கும்னு மறக்காமல் உங்கள் ஆதங்கத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.